விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தொகுதிக்கு வந்து மக்கள் பிரச்சனையை கேட்கவிருப்பதாக விஜய் தெரிவித்ததாக நிர்வாகிகள் கூறியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் தமிழ்நாட்டை 120 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார். ஏற்கனவே 5 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று 19 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை விஜய் அறிவித்தார். இதற்காக தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் இருந்து பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வந்தார். அங்கு ஒவ்வொருவரையும் சந்தித்து பதவிக்கான கடிதத்தை வழங்கினார். கண்டிப்பா எந்த கட்சியிலுமே இப்படி கிடையாது. எல்லா கட்சியிலுமே ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. இந்த கட்சியில எல்லாத்துலயுமே ஒரு பெண்கள் கூட இருக்கணும், பெண்களையும் கலந்து பேசிதான் முடிவு பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடலூருக்கு வந்து எங்க தொகுதிக்கு வந்து அவர் எல்லா பிரச்சனைகளையும் நேருக்கு நேர் பார்த்து கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா குடலூருக்கு வரேன் இருக்காரு. விஜயின் முன்னாள் கார் ஓட்டுநரின் மகனான சபரிநாதனுக்கு தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் சிறுவயது முதலே சபரிநாதன் விஜயோடு பயணித்திருப்பதாக விளக்கமளித்தார். முன்னதாக நீலாங்கரையில் விஜயின் காரை மறித்து திருவொற்றியூர் பகுதி நிர்வாகிகள் மனு அளித்தனர். அதில் திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட தாவேகா செயலாளராக RK மணியை நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட தாவேகா செயலாளராக RK மணியே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே தாவேகா அலுவலகத்தில் விஜயை சந்திக்க அனுமதி மறுத்ததாக குற்றஞ்சாட்டி பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவரை பேசவிடாமல் தாவேகாவினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாவேகாவில் உள்ள 120 மாவட்டங்களில் இதுவரை 114 மாவட்டங்களுக்கு செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய 6 மாவட்டங்களுக்கு விரைவில் நிர்வாகிகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செந்தில் ராஜா.